ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல ஸ்வீட்கான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி ஸ்வீட்கான வேக வச்சு இந்த மாதிரி சும்மாவே அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்காம ஸ்வீட்கான வாங்கி டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்வீட்கான நல்லா ஒரு இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றி ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 9 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்குங்க. அப்போ தான் வந்து அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு எப்போவுமே. குறைஞ்சது ஒரு 8 நிமிஷமாவது நல்லா வேக வச்சுருங்க. எனக்கு அவ்வளோ டைம் எடுத்துச்சு. நான் அதனால தான் அந்த 8 நிமிஷங்கிறத சொல்கிறேன். பாருங்கள், இதை நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்ததுமே இதை நல்லா இந்த மாதிரி ஒவ்வொன்றா நல்லா உதுத்து எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு சின்ன பவுலில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸ்வீட்கார்னு, அதை எடுத்து இதில் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போது இதில் தாங்க நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதே இருக்குது. எப்போவுமே நம்ம சும்மா அப்படியே உப்பு போட்டு வேக வச்சு அப்படியே சாப்பிட்றோம். ஆனால் இந்த டைம் நம்ம அப்படி சாப்பிட போகிறதில்ல. அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே உப்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ லைட்டாக மேலே கொஞ்சம் உப்பு தூவி விட்டுக்கலாம். கீழே ஆல்ரெடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. தூவி விட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் போடுறது தான் மெயினான விஷயமே, சாட் மசாலா தாங்க. இந்த சாட் மசாலா போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாட் மசாலா சேர்த்தோம்னா அந்த புளிப்பு சுவையோடு சேர்த்து இதுவும் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இதுவே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தாரு. ஒரு டைம் எங்கேயோ சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கும் இந்த மாதிரி வீட்டில் வந்து எனக்கும் என் பையனுக்கும் செஞ்சு கொடுத்தாரு. எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதனால தான் நான் வந்து வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். இந்த நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா சாட் மசாலாவை தூவி விட்டு இதை நல்லா குலுக்கிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா குலுக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சி வர வரைக்கும் நல்லா குலுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி குலுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லா மசாலாவும் உள்ளே பிடிச்சி உப்பு எல்லா பக்கமும் சேர்ந்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா குலுக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா குலுக்கினதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாட் மசாலா ஸ்மெல்லோடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சும்மா ஸ்வீட்கான சாப்பாதை விட இப்படி மசாலா போட்டு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நாள் நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸாக கூட உங்கள் குழந்தைங்களுக்கு இது கொடுத்து விடலாம் வாரத்தில். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட இது. ஸோ நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.